டெசர்ட்ஸ்லாம் யாருக்கு தாங்க பிடிக்காது? என்னோட ஃபேவரட் டெசர்ட்ஸ்லாம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இது டெசர்ட் கிரேவிங்ஸ் எபிசோட் 1 பிஸ்காஃப் சீஸ் கேக் எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு லோட்டஸ் பிஸ்காஃப் பிஸ்கெட் எடுத்து ஃபர்ஸ்ட் மிக்சியில் கிரைண்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பவுடர் கன்சிஸ்டன்சிக்கு வந்தோன்னா அதை மெல்டட் பட்டரோட மிக்ஸ் பண்ணி ஒரு பேக்கிங் ட்ரேல ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதை 20 மினிட்ஸ் ரெஃப்ரிஜிரேட் பண்ணி எடுத்துக்கலாம். மீன்வைல் ஒரு மிக்சிங் பவுலில் க்ரீம் சீஸ், லோட்டஸ் பிஸ்காஃப் ஸ்ப்ரெட், மில்க் மைட், ஃப்ரெஷ் க்ரீம், லாஸ்ட்டாக வெனிலா எசன்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் மெஷர்மெண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா பிளெண்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு திக் க்ரீமி கன்சிஸ்டன்சியில் வந்துடும். இப்போ நம்ம அந்த பிஸ்கெட் ஸ்ப்ரெட்டை எடுத்து அதுக்கு மேலே அந்த க்ரீம் சீஸை ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதை நல்லா டேப் பண்ணி அவனில் வச்சுருங்க. அது பேக் ஆனதுக்கப்புறம் ஒரு ஸ்டிக்கை வச்சு குத்தி பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டிக்கில் எதுவுமே இருக்கக்கூடாது. அப்போ தான் நம்ம க்ரீம் சீஸ் கரெக்டாக பேக் ஆகிருக்குன்னு அர்த்தம். இதுக்கு மேலே அகைன் நம்ம லோட்டஸ் பிஸ்காஃப் ஸ்ப்ரெட்